டைரக்டர் கஜேந்திரன் இயக்கத்தில் விதார்த், ரக்ஷனா, அருள்தாஸ், தினந்தோறும் நாகராஜ் மற்றும் சரவணா சுப்பையா நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மருதம். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். என் பாட்டன் முப்பாட்டன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. அதை பத்திரமா என் பையன்கிட்ட திருப்பி கொடுக்கணும். மருதம் இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில் தன்னோட சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து தன்னோட குடும்பம், சொந்தக்காரவங்க, ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செல்வாக்கோட, அதான் மக்கள் செல்வாக்கோட ஒரு நிம்மதியான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க விவசாயியாக நம்ம விதார்த் இருக்காரு. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பேங்க் மூலமாக அவருக்கு இடியாக ஒரு விஷயம் வந்து இறங்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவசாயம் பார்க்குற இந்த நிலத்தை வச்சு உங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை கட்டாததுனால இந்த இடத்த நாங்கள் ஏலத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வெடிக்குது. அப்பா ஏதாவது லோன் வாங்கினதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? என் நிலத்தை ஏலம் விட்டுட்டாங்க. கடனே வாங்கலை எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விதார்த் ஒரு பக்கம், கடன் வாங்கினதுனால ஏலம் விட்ட பேங்க் ஒரு பக்கம். உண்மையாக அப்பா கடன் வாங்கினாரா இல்லையா, பேங்க் கிட்ட அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான பல எமோஷனல் மூமெண்ட்ஸு. இது கூடவே ஒரு நடுத்தரமான ஒரு மனிதன் தன்னோட குழந்தைக்கு எப்படிப்பட்ட எஜுகேஷன் கொடுக்கணும், எஜுகேஷனுங்கிறது பிரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடையாதா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டுகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எமோஷனல் அண்ட் சோஷியல் மெசேஜை பேசக்கூடிய டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் தான் இந்த படத்தோட கதைக்களம். மருதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற 5 திணை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதில் மருதத்துக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் அதாவது முப்போகமும் விவசாயம் விளையக்கூடிய ஒரு நிலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மருதம் சொல்லுவாங்க. அப்போ மருதம் அப்படிங்கிறப்பே தெரிஞ்சு போச்சு இது விவசாயம் சார்ந்த கதை தான் அப்படின்னு. அதே நேரம் தமிழ் சினிமாவில் ஒரு இறாவும் இருந்தது. அதாவது தொடர்ந்து விவசாயிகளோட கதையும் விவசாயிகள் படுற கஷ்டத்தையுமே பேசுகிற படங்கள், சொல்லப்போனால் கத்தியுமே அது மாதிரியான ஒரு படம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ மருதமும் வந்து அரைச்சமாவே தான் அரைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தாலும், அதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டர் இன்டர்வியூவில் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் அந்த மாதிரியான ஒரு கதை கிடையாதுனாரு. பட் நம்ம ஒரு பக்கம் ட்ரைலர் பார்க்குறப்போ, டீசர் பார்க்குறப்போ நமக்கு தோணிச்சு, ஓகே நீங்கள் மட்டும் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க, நீங்களும் அதே மாதிரி ஒரு விவசாயி கடன் வாங்குறாப்புல அவரால் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னா, அங்கே மழை இல்லை, அதனால் அறுவடை இல்லை, அதனால் அவர் கஷ்டப்படுறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் நினச்சிட்டு போயிருப்போம். ஏன்னா கனாப்பட வரையுமே அதுதான் கதையாக இருந்தது. அப்படின்றப்போ ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையும் அப்படி தான் போகும்னு பார்த்தா இது அந்த பெர்ஸ்பெக்டிவ்லே கிடையாது. ஆனால் சேம் ஒரு விவசாயி மேலே இருக்கக்கூடிய கடன் சுமையும் அதுலேருந்து அவர் எப்படி வெளியில் வராருங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய படம். ஆனால் இது எதுவுமே பழைய யூஷுவல் சினிமாவில் செட் ஆகாது. இது ஒரு புதிய கதைக்களம், எமோஷனல் ட்ராமா, விதார்த்தோட ஒரு அருமையான நடிப்பு. அண்ணன் வந்து ஒரு சிட்டி சார்ந்த படம், ஒரு டவுன்ஷிப் சார்ந்த படம் அப்படின்னா அப்படி நடிப்பாக இருந்தாலும், ஆனால் கிராமம் அப்படின்னா எனக்கு ஒரு கையிலேயும் ஒரு சட்டையை மட்டும் கொடுங்க, எப்படி நடிக்கிறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் ஓப்பனிங் ஃப்ரேம்லேருந்தே ஜஸ்டிஸ் அதுக்கு வச்சுருக்காங்க. எப்படி வந்து விதார்த்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படின்னா, காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு இங்கேருந்து போயிட்டு தோட்டத்துக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்சி விவசாயம் பண்ணி அதை நாற்று நட்டுலாம் நட்டு நடவெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அதில் வர்ற பயிர், அதாவது வெண்டைக்காலேருந்து எல்லா விஷயங்களும் அறுவடை பண்ணி அதுக்கப்புறமா அதை கொண்டே சந்தையில் வைத்து அதில் வர்ற காசை வச்சு தன்னோட குடும்பம், பிள்ளைங்க, அதுக்கு அடுத்த கட்ட வேலை, தன்னோட வயலில் கெட்டுப்போன மோட்டரை அவரே இறங்கி சரி பண்ணுற மாதிரி பல விஷயங்களை வந்து ரொம்ப ஜஸ்டிஸாக ஒரு நார்மலான கிராமப்புற வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது உண்மையாகவே இது படம்னு கிடையாது. நிறைய கிராமங்களில் போய் பார்த்தா இதான் நடக்கும், ரெகுலராகவே அவங்களுக்கு அதான் வேலை இல்லையா. ஸோ அதை ரொம்ப ஜஸ்டிஸாக காட்டியிருப்பாங்க. அப்படின்றப்போ அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளேயே அவங்களோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற நேரம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குங்களா அதை வந்து சரி பண்ணுறதும் மற்ற மக்கள்களோடு உட்காந்து பேசுகிறது இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கும். அப்போ விதார்த்தோட கேரக்டர் இங்கேருந்து ஜஸ்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் விதார்த் வந்து இப்படியாப்பட்ட நில மோசடியில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், அதாவது தன்னோட நிலத்தை தன்னோட அப்பா கடன் வாங்கினதை சொல்லி இங்கே பேங்க் ஏமாத்துறாங்கன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மிஷன் விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளில வர போகிறார். ஏன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க்கே வந்து ஒரு இடத்த ஆட்டையை போட நினைக்கிது அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆள் இருப்பாங்க. அப்போ அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு இங்கே வந்து காசும் இருக்காது, அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான பொருள்ஸோ செல்வமோ இருக்காதுங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போ இந்த இதுலேருந்து எப்படி வெளில வர போகிறாருங்கிற ஒரு சஸ்பென்ஸோட தான் இந்த படத்தோட இன்டர்மிஷன் இருந்தது. பட் சஸ்பென்ஸுக்கு அப்புறமா, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறமா படம் வேறு ஒரு பிளாட்டில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆகோ ஓஹோ அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு இன்வெஸ்டிகேஷனாகவும் இல்லை, அதே நேரம் இதனடா இது லாஜிக்கே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு நார்மல் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறமா டேரக்டர்கிட்ட இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டாலுமே அவரே சொல்கிறாரு, அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் கீழ்நிலை கோர்ட்டு, அந்த ஊருக்கு எந்த வசதியோ அது மாதிரி தான் இந்த கேஸ் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அப்படின்ற பட்சத்தில் படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் இது நகர்ந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் இவங்க நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுமே நம்ம பாராட்டி அவனை யாரை எவ்வளோ லிமிட்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டேரக்டர் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது அவரோட டெபியூ ஃபிலிம் அப்படின்ற பட்சத்தில் விதார்த்தை வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மார்க்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு.
ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே விதார்த்துக்கும் ரக்ஷனாவுக்குமோ ஒரு ரொமான்டிக் சீனோ இல்லை அவங்களுக்கான ஒரு டூயட் சாங் அது எதுவுமே வைக்கல. படத்துக்கு தேவை என்ன கதை, அந்த கதையில் என்னமோ அதை நடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி ரக்ஷனா அவங்களுக்கு இது 2வது படம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குமே வந்து ஒரு அம்மா ரோலை ஏற்று நடிக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆக்டிங். அதுவும் அந்த கோர்ட்டில் அவங்க எந்திரிச்சு பேசுகிற சீன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃபு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அருள்தாஸ் அண்ணனெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அதுவும் இதில் வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் மாறுற மாதிரி இருந்து பாசிட்டிவாக மாறுறது அப்படின்றதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா சரவண சுப்பையா பெரிய அளவில் அவருக்கான சீன்ஸஸ் இல்லை, பட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொல்லு சபா மாறன் படத்தில் அவர் வந்து ஒரு சில இடங்களில் நல்ல காமெடிகள் வந்தது. அவரோட சீக்வன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எமோஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் நல்லா போனால் கிளைமேக்ஸில் வந்து நம்ம முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை தான், எண்ட் ஆஃப் த ஃபிலிம். எந்த ஒரு படம் விவசாயம் சார்ந்து எடுத்தாலுமே ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்லி ஆகணும்ல, அப்படியாப்பட்ட ஒரு கருத்தை வந்து சொல்லி தான் முடித்தாங்க. பட் இங்கே ஒரு விவசாயி தானாக போய் பேங்க்கில் கடன் வாங்கி அதில் வந்து பயிர் போட்டு உரம் வாங்கி இப்படியா கடன் ஆகிறதுக்கும் தான் பேரை வச்சு இன்னொருத்தவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒருத்தருக்கு நடந்த கதை, அதை பார்த்து தான் அவர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னார். படம் பார்க்குறப்பே நமக்கு இப்படி இருக்குன்னா நடந்தவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரியே பாதிக்கப்பட்ட நிறைய பேரை கூட்டு வந்திருப்பார் விதார்த். அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ பேர் பாதிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து எம்ஓடி இப்போ இன்றைக்கி வந்து பேங்க்கில் எம்ஓடி இதெல்லாம் பண்ணி ஒரு லேண்டையோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க, வில்லங்கத்துலேருந்து நிறையா சர்டிஃபிகேட்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஏன்னா அப்போ டிஜிட்டலைஸ் ஆகாத காலங்கள் அப்படிங்கிறதுனால பேப்பர் தான் அப்படி இல்லை. ஸோ பேப்பர்னாலே வந்து யாரை வேணாச்சும் ஏமாற்றிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற ஸ்கேமாக இருக்கட்டும், பேங்க்கில் நடக்கிற ஸ்கேமாக இருக்கட்டும், இந்த எம்ஓடி விஷயம் இது எல்லாமே எப்படி நடக்குது, எப்படி ஒருத்தவங்களோட நிலம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஏலம் போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வெறும் உரம் இது மாதிரியான விஷயங்களில் லோன் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் லோன் போட்டு இவங்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக படிக்கலை அப்படின்னாலும் மக்களை நேசிக்கக்கூடிய விவசாயிகளை பணத்தை மட்டுமே விரும்பக்கூடிய நபர்கள் எப்படி நசுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட்டை இந்த படத்தில் பேசியிருக்காரு. அதுக்கே வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் டைரக்டருக்கு. அதே நேரம் இந்த படத்தில் ஒரு ஸ்கூலை பற்றி மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம விதார்த் என்ன பண்ணுவார்னா அவரோட பையனை ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்படுவார். அதே நேரம் போய் சேர்த்துருவார். ஆனால் அதுக்கான டொனேஷனை கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார், ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கூல் வேணான்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் கூட்டு வருவார். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கூட்டு வரதுக்கான ரீசன் கேட்குறப்ப பயங்கரமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பல இடங்களில் அரசு உத்தியோகங்கள்லையே பல இடங்களில் ஒரு நீதி கிடைக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வந்தவங்க தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தன்னோட பையனை அங்கே விடுவார். அதாவது ஸ்கூல் டசின் மேட்டர், எந்த ஸ்கூலில் படிக்கிறோங்கிற விஷயம் கிடையாது, எஜுகேஷன் இஸ் த மேட்டர் அண்ட் ஹூஸ் த டீச்சர் அப்படிங்கிறத மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிச்சிருப்பாரு. படிப்பு சார்ந்து, விவசாயம் சார்ந்து, அவங்க ஏமாற்றப்படுற சார்ந்து, எந்த சூழல் வந்தாலும் குடும்ப நபர்கள் தன்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத சார்ந்து ஒரு மண்வாசம் சார்ந்து எடுக்கப்பட்ட படம் தான் மருதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெளியாகிற படத்தில் மருதம் படம் ஒரு நல்ல மண் சார்ந்த ஒரு மனம் சார்ந்த படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் யார் யாருக்கெல்லாம் மருதம் படம் பிடிச்சிருந்தது, யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, யார் யாரெல்லாம் லிட்ரலி இதில் நடந்த மாதிரியான ஸ்கேம்ஸை மற்றவங்களுக்கு நடந்து பார்த்துருக்கீங்க, அதே நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாருக்காவது நடந்ததா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.